யூடியூப்பில் வந்து ஹேண்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை வந்து ஈஸியாக தேடுறதுக்காக வந்து அந்த ஹேண்டில் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அவங்க சேனல் நேமை ஈஸியாக சர்ச் பண்ணி அட்டு போட்டு கால் பண்ணி நம்ம தேடினோன்னா கரெக்டாக தேடினோன்னா வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் வந்து சேனல் நேம் வந்து ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அட்டு போட்டு கால் பண்ணையில் அந்த சேனல் நேம் வந்து கரெக்டாக வந்துடும். ஏற்கனவே இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக ஹேண்டிலில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஹேண்டிலில் அடிஷ்னலாக 75 சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து எந்த லாங்குவேஜில் செலக்ட் பண்ணணுமோ நம்ம வச்சுக்கிறலாம். இந்த நேம் எங்கே டிஸ்பிளே ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த பிளேஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்கள் சேனலை கிளிக் பண்ணும்போது நீங்கள் சேனல் வேறு நேமில் வச்சுட்டு அந்த அட்டு போட்டு கால் பண்ணுறத வந்து நீங்கள் வேறு நேமில் வச்சுருந்தா அங்கே டிஸ்பிளே ஆகும் கிளிக் பண்ணி பார்க்கும்போது. இந்த 75 லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ 14 டேஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாக வச்சுருக்கிற ஹேண்டில் தான் வந்து இருக்கும். அந்த 14 டேஸ் கழித்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண நேம் வந்து வரும். 75 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் செலக்ட் பண்ணுறது. இதனால் உங்கள் சேனலுக்கும் உங்கள் யூஆர்எல்க்கும் வந்து எந்த பாதிப்பும் வராது. உங்கள் சேனல் வந்து தேடுறதுக்கான அடிஷ்னல் செட்டிங் தான் இது.